வணக்கம். அகம், புறம் சக்கரங்களில் தானாக ஓடக்கூடிய நிலை. அதுவும் அகத்தில்தான் சாரும். அகம்புறம். இந்த அகம்புறம் இருக்குன்னா, அகம் என்பது உள்ளோட்டம். இந்த உள்ளோட்டம் இறை இயக்கம். தானாக ஓடக்கூடியது. அதுக்கும் நம்மளுக்கும் தொடர்பு இல்லை. நம்ம ஓட்டி விட முடியாது. குடலை போய் தட்டி விட்டு ஓடிட்டு இருன்னு சொல்ல முடியாது. இதயத்தை ஓயாமல் தட்டி விட்டு ஓடுன்னு சொல்ல முடியாது. துடிப்பை தட்டி விட முடியாது. அது இறை இயக்கம். தானாக இயங்கக்கூடிய இறை தொடர்பான இறை இயக்கம். அதே மாதிரியா புறம் நிலை. அந்த அகத்திலேயே இன்னொரு வழி உண்டு. மூலாஸ்தானத்திலிருந்து சஹஸ்ராம வர அந்த தானாக இயங்கக்கூடிய அந்த நிலைப்பாடு. அதை அந்த கவனி, மூச்சை கவனி அப்படி இப்படின்னு அதையும் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. அதையும் தானாக இயல்பாக இருக்கக்கூடிய நிலையிலே இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த ஒவ்வொரு அந்த சக்கரங்களின் நிலைக்கும் ஒவ்வொரு இது உண்டு. நிச்சயமாக சித்திக்கும் உண்டு, ஆக்கினைக்கும் உண்டு. ஆனால் அதாவது கலந்து நிற்கக்கூடிய நிலையில் அதுவும் கடந்த சகசிராம வரை போயிட்டு அப்புறம்தான் நம்ம யாருன்ற நம்மளையே உணர வைக்கும். நம்ம யாரு, நம்ம தான் இறை பிரமம், நம்ம தான் இறை அப்படிங்கிறத அதை முழுமைப்படுத்துவது சகசிராமணத்தை தாண்டணும். நிச்சயமாக நம்ம போட்டு ஒவ்வொன்றையும் பின்னி பிணைந்து கொண்டு இருந்தோம்னால் நிச்சயமாக இறை பிரம்மத்தை அடைய முடியாது. குழப்பத்தில் தான் உண்டாக்கும். அதனால் ஃப்ரீயாகவே இந்த அகத்தை விட்டு விடுவது போல இந்த சக்கரங்களின் 7 வகையான நிலையும் பிடித்தாளக்கூடாது. மூச்சை கவனி, பேச்சை கவனி அப்படின்னு சில பேர் சித்திரவதை பண்ணிவிடுவாங்க. அதை கடந்து நிற்கணும். அதில் ஒன்றுமே இல்லை. போட்டு அதை ரொம்ப ஆழ பண்ணும்போது நிச்சயமாக அதை இறை உணர்வை அடைய முடியாமல் சில பேர் கலண்டு விடுறார்கள். அதனால் அதையும் இந்த இயக்கங்களுடைய நிலையில இந்த சக்கரங்களுடைய நிலை இயக்கத்தையும் நாம் விட்டுவிட வேண்டும். தானாகவே அதாவது நிலையில் அது நடந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் மேலே போகும்போது சகசிரம் தாண்டி போகும்போது பரநிலையை உண்டாக்கும். பரவடி அதுதான் இறை பிரம்மம். அந்த நிலை வரும்போது இறைவன் இருக்கிறான் உணர்த்திவிடும். இறை